நீங்களே கடவுள். அஷ்டவக்ர கீதை தரும் ரகசியம். வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் அஷ்டவக்ரர் ஜனகருக்கு நீ உடலல்ல ஆத்மா என்று உபதேசித்ததை பார்த்தோம். அதை கேட்ட ஜனகருக்கு என்ன ஆனது? அவருக்குள் ஒரு மிகப்பெரிய ஞான வெடிப்பு உண்டானது. அந்த பரவசத்தை அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார்? அஷ்டவக்ரர் அவரை எப்படி சோதிக்கிறார்? வாருங்கள் அத்தியாயம் 2 மற்றும் 3. சாந்தோ போதோகம் பிரக்ருதே பர தாவந்தமகம் காலம் மோகேனைவ விடம்பித. அத்தியாயம் 2. ஆத்மாவின் பிரம்மாண்டம். குருவின் வார்த்தைகளை கேட்டவுடன் ஜனகர் அப்படியே உறைந்து போய்விடுகிறார். அவர் பேசுகிறார், ஆச்சரியம்! இவ்வளவு காலம் நான் என்னை ஒரு சாதாரண மனிதன் என்று நினைத்தேனே. நான் கரையற்றவன், அமைதியானவன், அறிவே வடிவானவன். இந்த உலகம் ஒரு கனவு போல என்னிடமிருந்து தான் தோன்றுகிறது. ஜனகர் ஒரு உதாரணம் சொல்கிறார். ஒரு பானைக்குள் இருக்கும் ஆகாயமும் வெளியே இருக்கும் ஆகாயமும் ஒன்றுதான். பானை உடைந்தால் ஆகாயம் அழிவதில்லை. அதுபோல இந்த உடல் அழிந்தாலும் நான் என்னும் ஆத்மா அழிவதில்லை என்கிறார். நண்பர்களே, கற்பனை செய்து பாருங்கள். இந்த முழு பிரபஞ்சமும் ஒரு துணி என்றால் அந்த துணியை நெய்த நூல் நீங்கள்தான். நூல் இல்லாமல் துணி இல்லை. அதுபோல நீங்கள் இல்லாமல் இந்த உலகமும் இல்லை. அத்தியாயம் 3. குருவின் அதிரடி சோதனை. ஜனகர் ஞானம் பெற்றுவிட்டதாக அஷ்டவக்ரர் அப்படியே விட்டுவிடவில்லை. தவாத்மக்னஸ்ய தீரஸ்ய கதமர்த்தார்ஜனே ரதி. உண்மையான குரு தன் சீடனை சோதிப்பார் அல்லவா? அஷ்டவக்ரர் கேட்கிறார், ஜனகா, நீ உன்னை ஆத்மா என்று உணர்ந்து விட்டாய், சரி. பிறகு ஏன் இன்னும் அழகிய பெண்கள் மீதும் செல்வத்தின் மீதும் உனக்கு ஆசை இருக்கிறது? மரக்கட்டையில் பாம்பு என்று நினைத்து பயந்தவன் அது கயிறு என்று தெரிந்த பிறகு மீண்டும் பயப்படுவானா? இங்கேதான் அஷ்டவக்ரர் ஒரு முக்கியமான பாயிண்டை வைக்கிறார். தெரிந்து கொள்வது வேறு, உணர்வது வேறு. உனக்கு ஞானம் கிடைத்து விட்டது என்றால் உனக்கு எதுவுமே தேவையில்லை என்ற நிலை வர வேண்டாமா? ஏன் இன்னும் இந்த உலக பொருட்களுக்கு ஓடுகிறாய் என்று கேட்கிறார். இந்த 2 அத்தியாயங்களும் நமக்கு சொல்லும் பாடம் என்ன? நீங்கள் அழியாத ஆத்மா என்று உணரும் போது மரணம் அல்லது இழப்பு குறித்த பயம் போய்விடும். எதையும் அனுபவியுங்கள், ஆனால் அதுதான் எல்லாம் என்று அடிமையாகி விடாதீர்கள். 3வது, இன்பம் வரும்போதும் சரி, துன்பம் வரும்போதும் சரி, இதுவும் கடந்து போகும் என்று ஒரு சாட்சியாக வேடிக்கை பாருங்கள் என்கிறார் அஷ்டவக்ரர். ஜனகர் இந்த சோதனையில் வென்றாரா? ஞானி என்பவன் எப்படி செயல்படுவான்? இதை அடுத்த அத்தியாயத்தில்